விநாயகனே வினை பவனே
பண்டிகையை முன்னிட்டு நமது ஊர் பொதுமக்களால் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் தலைமையேற்று இந்த நிகழ்வை தொடங்கி வைத்த நமது ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணா அவர்களுக்கு பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊரினுடைய ஊர் கவுண்டர், மந்திரி கவுண்டர் மற்றும் இந்த கோவிலுடைய நிர்வாகிகள் அனைத்து அன்பர் பெருமக்களையும் வணங்கி எங்களுடைய பட்டிமன்றத்தை ரொம்ப உண்மையிலே வடமலைப்பட்டி அப்படிங்கிறது வடமலை பட்டியாக இருந்திருக்கும் என்று என்னுடைய கருத்து. வடமலை வடமலை என்று எதை சொல்றோம்? நம்மளுடைய திருப்பதியை சொல்லுவோம் வடமலை. அதையும் தாண்டி போனா கைலாயம். கைலாயத்தில் சிவபெருமான் இருக்கிறாரு. இங்கு சிவபெருமானுடைய ஆலயம் உருவாகும் என்று ஏற்கனவே கணித்த நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ஊருக்கு வடமலை பட்டி என்று பெயர் கொடுத்திருப்பார்கள். அதுதான் வடமலம்பட்டியாக மருவி இருக்கிறது. உண்மையிலே இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூட்டம் அதிகமா வந்துடும். நாங்கள் கூட்டமே இல்லைன்னா கூட நாங்கள் பேசுவோம். ஏன்னா எல்லாருமே வந்து தொலைக்காட்சியில் பேசினாங்க. டிவியில் என்ன ஆகும் அப்படின்னா காமெடி ஜங்ஷன், எங்க மாமனார் காமெடி ஜங்ஷன் சன் டிவியில பேசுறது. அதே மாதிரி விஜய் டிவியில இவங்க எல்லாமே பேசணும். நான் கலைஞர் டிவியில பேசுறேன். என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி கேமரா வச்சு கேமராமேன் மட்டும்தான் இருப்பாரு. நாங்க ஜோக் அடிக்கணும். காமெடி ஜங்ஷன்ல நாம பாட்டு ஜோக் கொடுத்துட்டே இருப்போம். அந்த கேமராமேன் ஒரு சிரிப்பு கூட சிரிக்கிறீங்க. எதுக்கு டவுட்? என்னடா இது, நம்ம சரியா ஜோக்கு சொல்லலையா, ஏற்கனவே சொன்ன ஜோக்கு தான் அடிச்சுக்கிறோமா? சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த ஜோக்கெல்லாம் சொல்லி 34 ஜோக்கு சொன்னேன். சொல்லிட்டு கீழே இறங்கி என்னன்னா இவ்வளோ ஜோக்கு சொல்றேன், சிரிக்கலையா? நீ क्या बोल